அரசியலாயிரம் நேயர்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள ஒரு பெண் யானை தன்னுடைய பாகருடைய நண்பரை தாக்கி இருக்குது. மிக கடுமையாக அந்த முன்னாள் இராணுவ வீரரை தாக்குற அந்த யானை அந்த இராணுவ வீரரை காப்பாற்ற வந்த அந்த யானை பாகரையும் அது தாக்கியிருக்கு. இவ்வளோ பெரிய கடுமையான இந்த தாக்குதலால் 2 உயிர்கள் இன்றைக்கி உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒருத்தர் யானை பாகன்கிறதும் இன்னொருத்தரும் அந்த யானை பாகருடைய குடும்பத்தை சார்ந்தவர். ஆனால் இந்த ஊருக்கு இந்த யானைக்கு புதிய நபருங்கிறது தான் முக்கியமான செய்தியாக இருக்குது. ஆக்ரோஷமான முறையில் தாக்கிய இந்த யானை என்ன காரணத்தினால இப்படி ஒரு நிகழ்வை செய்துச்சு? ஒருவேளை இது சராசரியாக பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறப்ப இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் எவ்வளோ பெரிய விபரீதம் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில் அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் நாட்டில் உள்ள அத்தனை மக்களுமே ஒரு பெரிய அதிர்ச்சி அலைகளுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அப்படி அந்த யானை என்ன செய்ததுங்கிறத பற்றிய செய்திகளை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 2006ஆம் ஆண்டு முதல்ல தெய்வானைங்கிற ஒரு பெண் யானை வளர்க்கப்பட்டு வருது. அந்த யானைக்கு இப்போ வயது 26ன்னு சொல்கிறாங்க. திருக்கோயில் ராஜகோபுரம் பகுதியில் தங்குறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு குடில் அமைக்கப்பட்டு அந்த யானை அதில் தங்க வைக்கப்பட்டு வந்துச்சு. யானை பாகர்களாக இருக்கிற ராதாகிருஷ்ணன், அவரது சகோதரர் சதாசிவ நாயரின் மகன்கள் செந்தில்குமார், உதயகுமார் ஆகியவங்க தான் இந்த பணியில் இதற்கு அமர்த்தப்பட்டிருந்திருக்காங்க. தெய்வானை யானை தினமும் காலை மாலையில் கோயில் வளாகத்தை சுற்றி வர்றதும், தங்கத்தேர் உலா வர்ற சமயத்தில், முக்கிய திருவிழாக்கள் சமயத்திலும் போதும் உலா வர்றதும் வழக்கமாக இருந்திருக்குது. அந்த நேரங்களில் தான் பக்தர்கள் அந்த யானைக்கு பழம் கொடுக்கறது, அதை தொட்டு ஆசி பெறுறது, அதை கும்பிடுறது போன்ற வழக்கத்தை வச்சுருந்துருக்காங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தோல் நோய் ஏற்பட்டு அந்த யானை பாதிக்கப்பட்டதுனால பக்தர்கள் யாரும் நேரடியாக அதுக்கு உணவுப் பொருளை, பழம் போன்ற உணவுப் பொருளை கொடுக்க வேணாம்னு சொல்லி அந்த கோவில் நிர்வாகம் தடை பண்ணியிருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த கோவில் யானை அமர்த்தப்பட்டிருக்கிற அந்த குடில் முன்னாடி ஒரு தொட்டி வைக்கப்பட்டு அந்த பெட்டியில் தான் அந்த பக்தர்கள் கொண்டு போகிற உணவுகளை போட்டுட்டு வருவாங்க. அந்த உணவுகளை அந்த யானை பாகர்கள் எடுத்து பார்த்து அதோடைய தரம் அறிஞ்சு இதை அந்த யானைக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற பொருத்தமான உணவாக இருந்தால் மட்டும்தான் அந்த யானைக்கு வழங்கி வந்தாங்க. இப்படி ஒரு நடைமுறை இருந்து வந்துச்சு. இந்த நிலையில் தான் நேற்று 18/11/24 திங்கட்கிழமை காலையில் வழக்கம் போல் ராதாகிருஷ்ணன்கிறவர் யானைக்கு பகலில் உணவு கொடுத்துருக்காரு. உணவு கொடுத்துட்டு அவர் மதிய உணவு சாப்பிட்றதுக்காக அவருடைய வீட்டுக்கு போயிட்டார். சில மணி நேரம் கழித்து சுமார் மாலை 3 மணிக்கு உதவி பாகரான உதயகுமாரும் அவரது உறவினரான கன்னியாகுமரி மாவட்டம் பழுகலையைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ வீரரான சிசுபாலனுங்கிறவரும் அந்த யானையை பார்க்க வந்திருக்கிறாங்க. அந்த இரும்பு குடிலுக்குள்ளே இருந்த அந்த யானையை பார்க்குறதுக்காக சிசுபாலனும் அந்த யானை பாகர் உதயகுமாரும் உள்ளே போகிறப்ப அந்த சிசுபாலன் அந்த யானை முன்னாடி நின்று அதை தொட்டு தடவி பார்த்துருக்காரு, தும்பிக்கைக்கு முத்தம் கொடுத்துருக்கிறாரு, தன்னுடைய மொபைல் ஃபோனில் செல்ஃபி எடுத்துருக்கிறாரு. இப்படி சில நிமிடங்கள் அந்த யானையோடைய தொடர்பில் இருந்த அந்த உதயகுமாருடைய நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, சிசுபாலனுடைய இந்த செயல்கள் ஒருவேளை அந்த யானைக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்குமோங்கிற சந்தேகம் இப்போ பலருக்கும் வருது. காரணம், சில யானைகள் தன்னுடைய குடிலில் அடங்கி அல்லது கட்டுப்பட்டு இருக்கிறப்ப தேவையில்லாத புதிய நபர்கள் தொட்டா அல்லது அதோடைய அனுமதி பெறாமல் தொட்டா கோபம் அடையும் அப்படின்னு சில மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த யானை ஏற்கனவே தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அந்த சிசுபாலன் தொடரக்கூடிய நேரத்தில் அந்த தோலில் ஏதாவது அதற்கு உபாதைகள் இருந்திருக்கலாம். இவர் டச் பண்ணுறப்ப இவர் டச் பண்ணதால தான் அந்த உபாதை ஏற்பட்டு இருக்குமோங்கிற ஒரு உணர்வு அந்த யானைக்கு ஏற்பட்டு ஒரு திடீர்னு கோபம் அடைஞ்சிருக்கலாம்.
அதனால் என்ன பண்ணியிருக்கு, அந்த யானை வந்து உடனடியாக அந்த சிசுபாலனை வந்து அவருடைய கழுத்தில் தும்பிக்கையை வச்சு சுற்றி வளைச்சி தூக்கி அடிச்சிருக்கு. இந்த செயலை வந்து பார்த்தா எதிர்பார்க்காத அந்த யானை பாகர் உதயகுமார் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நண்பரை காப்பாற்றுறதுக்காக அந்த பின்பக்கம் நின்ற ஒரு வாழ்பக்கம் நின்ற உடையாந்துருக்கிறாரு. அப்போ இந்த யானை என்ன பண்ணியிருக்கு, ஏதோ தன்னை தாக்க இன்னொரு ஆள் வர்றாருன்னு நினச்சிக்கிட்டு பக்கவாட்டில் அந்த தும்பிக்கையாவை அந்த உதயகுமாரையும் அடித்து தூக்கி பக்கவாட்டு செவத்தில் அணைச்சிருச்சு. அதுக்கு பிறகு 2 பேரையும் என்ன பண்ணியிருக்கு, அந்த தும்பிக்கையால் தூக்கி கீழே போட்டு தன்னுடைய காலால் தாக்கியிருக்கு. அப்படி காலால் தாக்குறப்ப தான் தன்னுடைய அந்த யானை பாகர் உதயகுமாரும் ஒருத்தருங்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அப்செட் ஆகி அந்த யானை நின்றுருக்கு. ஆக நம்ம வந்து ஒரு ஆளாக தாக்கணும்னு நினச்சோம், இன்னொரு ஆள் நம்ம ஆளாச்சுன்னு நினச்சி ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆனது. அப்படியே என்ன பண்ணியிருக்கு, மண்டிட்டு கீழே இருந்திருக்கு. மண்டிட்டு கீழே நின்று அந்த உதயகுமாரை வந்து தூக்க முடியுமாங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்கு. இந்த நேரத்தில், இந்த தாக்குதல் நேரத்தில் அது போட்ட அந்த பிளற சத்தம், ஆக்ரோஷமான சத்தத்தை கேட்டுட்டு அந்த கோவில் பணியாளர்கள்லாம் ஒடியாந்துருக்கிறாங்க. அப்படி ஒடியாந்த நேரத்தில் தான் அந்த கோவிலில் இருந்த இன்னொரு பாகருடைய உதவியோட அந்த 2 பேரையும் மீட்டிருக்காங்க, இழுத்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றுறப்ப ஒருத்தர் அந்த இடத்துல இறந்துட்டார், சிசுபாலன். உதயகுமார் வந்து பெரும் காயம் அடைஞ்ச நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு போன பிறகு அங்கே அவரும் இறந்துட்டாருங்கிற செய்தியை மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் 2 பேர் இறந்தது வந்து பெரிய அதிர்ச்சியை வந்து அந்த கோவில் நிர்வாகத்துக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஊர் பொதுமக்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க உள்ள அந்த பக்தர்கள், இப்போ நாமெல்லாம் கோயிலுக்கு போனால் என்ன ஆகுறது, ஒருவேளை இது போன்ற யானைகள் வந்து திருக்கல்ல வந்து சாமியோட உலா வர்றப்ப பலரும் அதை தொட்டு கும்பிட்றதும் அதற்கு பழம் கொடுக்குறதும், தன்னுடைய குழந்தைகளை வந்து ஆசி வாங்கிறதுக்காக தும்பிக்கை முன்னாடி வச்சு தலையில் வந்து ஆசி வாங்க வைக்கிறதும், சிலர் தன் பிள்ளைகளை கொடுத்து மேலே உட்கார வச்சு இறக்குறது போன்ற நிகழ்வுலாம் நடக்குது. அந்த மாதிரி தருணங்களில் இந்த மாதிரி யானைக்கு ஏதாவது ஒரு கோபம் ஏற்பட்டால் அந்த பகுதியில் நிற்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய நிலைமை என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையில் இன்றைக்கி வந்து மக்கள் வந்து உச்சகட்ட விரக்தியில் இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் தீர்வு என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப ஒரு சில நிபுணர்கள், அந்த விலங்குகளை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறாங்க, எப்படியா இருந்தாலும் விலங்குகளுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும், அதை நம்ம வந்து முழுமையாக நம்பக்கூடாது. சாதாரணமாக வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த பெட்டுன்னு சொல்லுவோம்ல, பூனை, நாய், முயல், இது போன்ற ஒரு கோழி, சேவல் போன்ற இவைகளே வந்து சில நேரங்களில் வந்து கோபமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் வந்து ஒரு நாய் வீட்டில் வளர்ப்பாங்க, தெரியாமல் யாராவது அதை மிதிச்சிட்டாலோ வாழை பிடிச்சி இழுத்துட்டாலோ திடீர்னு கடிக்கக்கூடிய சூழ்நிலையோடு ஏற்படும். என்ன இருந்தாலும் அவைகளுக்கு வந்து ஒரு தெளிவான புரிதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் மேலே உச்சகட்டமாக காட்டில் வாழக்கூடிய இது போன்ற விலங்கினங்களுக்கு வந்து எவ்வளவுதான் பழக்க நபராக இருந்தாலும் அதனுடைய உடல் உபாதைகள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப திடீரென்று நிலைமை மாறுறப்ப நமக்கு தெரிஞ்சவரா, உணவு கொடுக்குறவரா, வளர்த்தவரான்லாம் பார்க்காம தன்னுடைய கோபத்தை காட்டுறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யும். அப்படி செய்தது தான் இந்த சிசுபாலனை அது தூக்கி அடித்து கொன்றது. ஒருவேளை அந்த சிசுபாலன் வந்து அது சீண்டாமல் போயிருந்தாருன்னா இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இந்த சிசுபாலன் வந்து அதை தொட்டு இருக்காரு, தும்பக்கையில் முத்தம் கொடுத்துருக்காரு, தடவி இருக்காரு, அந்த மொபைல் ஃபோனை வச்சு செல்ஃபி எடுத்துருக்காரு. எடுத்துகிட்டு எல்லாம் போகிறப்ப செல்லமாக ஒரு தட்டு தட்டிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தட்டு தட்டியிருக்காரு. இவர் இந்த செல்லமாக தட்டுனது அந்த யானையுடைய பார்வையில் வந்து ஏதோ நம்ம தாக்க போகிறாரோங்கிற மாதிரி கூட அது கற்பனை பண்ணியிருக்கலாம். ஆக எப்படியா இருந்தாலும் விலங்குகளுக்கும் மனிதனுக்குமான அந்த உறவு ஒரு எச்சரிக்கையோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு வந்து ஒரு பெரிய பாடமாக அமைஞ்சிருக்கு. இப்படி தாக்கி அந்த யானை தன்னுடைய வளர்ப்பு பாதுகாத்து வந்த பாகனையும் கொண்டுட்டோங்கிறது அறிஞ்ச பிறகு ஒரு 4 மணி நேரம் அப்செட் ஆகி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மணி நேரங்க
எந்த விதமான உணவு எடுக்காமல் ஒரு கலங்கிய நிலையில் இருந்திருக்கு. அப்போ அதுவே நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமேனு உணர்ந்திருக்கோண்டு எல்லாருமே ஒரு வியூகம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அந்த மற்ற உதவி பாகரை கொண்டு அந்த யானைக்கு உணவு வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. சுமார் 4.5 மணி நேரத்துக்கு பிறகு அது வளமையாக உணவு எடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் அதை இன்னும் மருத்துவர்கள்லாம் சோதனை பண்ணி என்ன நடந்திருக்குங்கிற ஒரு ஆய்வை தெளிவாக கொடுக்க இருக்கிறாங்க. அந்த யானை குடிலை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. அதன் அருகில் யாரும் பக்தர்கள் போகாத அளவுக்கு அதை ஒரு தடுப்பு பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த யானை தாக்குதல் நடந்ததுனால கோவிலுக்கு சில பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி சில மணி நேரங்கள் கோவிலுடைய அந்த நடைகள் சாத்தப்பட்டு அதற்கான பரிகார நடவடிக்கையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில ஆன்மீக பக்தர்கள் இதை ஒரு பெரிய கெட்ட சகனமாகவும், இப்படி நடந்தால் நாட்டுக்கு நல்லது இல்லை, இயற்கை சீற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய அந்த ஆன்மீக சிந்தனையோடவும் பல பகீரத தகவல்களை சொல்கிறாங்க. ஆக ஒட்டு மொத்தத்தில் மக்களுக்கு இந்த யானையுடைய தாக்குதல் மிகப்பெரிய கவலையையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இனி எப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கணுங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சா உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அரிய செய்திகள், நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே உள்ளது உள்ளபடி கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்று இணைந்திருப்போம். நன்றி.